போய் தாத்தா ரசிகன் படம் நெருப்பு பத்திக்குது. தெரியாம டிவிக்கேன்னு கத்தி போட்டு தள்ளிருப்பாங்க. டிவிக்கேல இருந்து தலப்படம் பார்க்கறதா என்ன? நான் 10வது படிக்கும் போது வந்த படம் 2.5 மணி நேரம் தியேட்டர் பத்திக்குச்சு. ஏகே நல்லா இருக்கணும். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். யார பார்த்துடா சொல்றீங்க தாத்தா ரசிகன் படம் அப்படின்னு நெருப்பு பத்திக்குது. பார்க்க முடியாது. அப்புறம் அட்டகாசம் கடவுளே அஜித் கடவுளே கடவுளே அஜித் கொடுத்த காசுக்கு பாட்டுக்கே சரியா போச்சு. தொண்டையே போச்சு ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ படம் ரிலீஸ் மாதிரியா இருக்கு. புது படம் ப்ரோ, சரியா இருக்கு ப்ரோ. ப்ரோ தலை தான் படம் ரொம்ப நல்லா இருந்தது. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. ப்ரோ படம் வேற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து தலை பழைய கெட்டப்ல எல்லாரும் வாய்ஸா போயிருச்சு. உங்க வெறி கொண்ட விஜய் ஃபேனு தெரியாம டிவிக்கேன்னு கத்தி போட்டு தள்ளிருப்பாங்க. தப்பிச்சிட்டாரு. ஆனா மிரட்டி விட்டுச்சு அந்த தலை. அவனே ரசி ஆயிட்டா. இப்ப ஊர்ல போட விஜய் வச்சு மொத்துவாங்க. பிரிச்சு பேசிட்டாரு ப்ரோ தலை. ப்ரோ இன்னைக்கு தான் தீபாவளி ப்ரோ. யார்ட்டான கேளுங்க. எனக்கு தீபாவளி இன்னைக்கு தான் ப்ரோ தீபாவளி. தலை ஸ்கிரீன்ல பார்த்தாச்சு, பேச முடியல. அதுதான் ப்ரோ. பட் பிரிச்சு வச்சு புது படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இன்னும் நல்ல படம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபேன்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா 3 தாட்டி போட்டாங்க ப்ரோ ஒரு பாட்டு. அப்போ பார்த்துக்கோங்க ப்ரோ. அதான் தெற்கு சீமையில் ஒரு பாட்டை 3 தாட்டி போட்டிருக்காங்கன்னா அப்போ பவரை பார்த்துக்கோங்க ப்ரோ. ஃபேன்ஸ்லாம் பிரிச்சு மெஞ்சிட்டாங்க ப்ரோ. பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. என் வாய்ஸ்க்கு அது எக்ஸாம்பிள். என் வாய்ஸை பார்த்துக்கோங்க. நீங்க டிவிகே ஃபேன், ஒரு தளபதி ஃபேனா இருந்துட்டு நீங்க அட்டகாசம் படத்துக்கு வந்திருக்கீங்க. சரி, இது என்ன கனெக்ட் எனக்கு புரியலையே. ப்ரோ டிவிக்கேல இருந்து தலப்படம் பார்க்கறதா என்ன? தரமான சம்பவம் பிரதர். அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி பார்த்தனோ அதே அட்டகாசம் அதே மாதிரி இருக்கு. உள்ள பயங்கர அட்டகாசம். அட்டகாசம்னா வந்து மற்ற அட்டகாசம்லாம் கிடையாது. ஒரு வந்து ரசிகனா எப்படி வந்து பண்ணுமோ அப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தரமான சம்பவம் பிரதர். இது வேற லெவல். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வைப்பு கிரியேட் ஆச்சு 2005ல அதே மாதிரி இருக்கு.
எனக்கு ஒரு சீன் கூட போர் அடிக்கல. கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்க, கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்க. நான் 10வது படிக்கும் போது வந்த படம். அதாவது அப்பெல்லாம் தியேட்டருக்கு எதுக்கு போவோம்னா பாப்கார்ன் சாப்பிட போவோம். அப்போ போய் அந்த தலையை பார்த்து இன்ஸ்பயர் ஆன நாங்க இப்போ எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு அந்த படத்தை பார்க்கும்போது இன்னுமே அந்த கூஸ் பம்ப்ஸ், அந்த தலை தீபாவளி பாட்டெல்லாம் கேட்கும் போது அந்த ஒன்ஸ் மோர் 4 வாட்டி போட்டாங்க பாரு, 4 வாட்டி அட்டகாசம் தான். அந்த ஒரு எனக்கு ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸா இந்த படம் வந்திருக்கு. அருமையா இருக்குங்க. தலைக்கு எப்பவுமே தாங்க நாங்க இன்னமும் சொல்றோம், தலை ரசிகன் நீ ஏன் சொல்றோன்னா அவர் நடிப்புக்கு கிடையாது, அவரோட டான்ஸுக்கும் கிடையாது, அவரோட ஃபைட்டுக்கும் கிடையாது. தலை வந்து நடிகன் கிடையாது, தலை நல்ல மனிதன், மனுஷையா. தலைய ஃபாலோ பண்ணுங்க. தலைய ஃபாலோ பண்ணாலே சுயநலம் இல்லாம மத்தவனுக்கு எப்படி உதவணும், மத்தவனுக்கு எப்படி ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும், அதை சொல்றவர் தான் தலை. மத்த தற்கொலை ஃபேன்ஸ்லாம் தயவு செஞ்சு தலை ஃபேன்ஸா மாறுங்கடா. திருந்துங்க. திருந்தி நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கு என்ன நல்லது செய்யுதுன்றத தலையை பார்த்து கத்துக்கோங்க. வேற எதுவும் மாசு, செம்ம மாசு. ஃபுல்லி என்ஜாய் பண்ணோம், ஹாப்பியாக இருந்தோம். வெளியில் என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ, உள்ள 2004 வந்த படம் என்னால் இப்போ பார்க்க முடியல. ஸோ இப்போ 2025 பார்த்துருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபேனா இந்த படம் பார்க்குறது எப்படி இருக்கு? வேற என்னென்ன படங்கள் ரீரிலீஸ் ஆகணும் உங்களுக்கு? மங்காத்தா படம் ப்ரோ. மங்காத்தா வரலாறு நான் இன்னும் ரீரிலீஸ் நான் பார்க்கல. ஸோ வரலாறுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. மங்காத்தா ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக. இதே மாதிரி நான் அதே கெட்டப்பில் வந்து ஃபன் பண்ண ப்ரோ. படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க 2.5 மணி நேரம் தேட்ரு பத்திக்கிச்சு. தீபாவளி முடிஞ்சிச்சின்ட்டு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, என்ன இல்லை இங்கே இருக்கவங்களாம் கேட்டிங்கன்னா தீபாவளி முடியல. வாய்ஸ் காலையில் எப்படி வந்தேன் தெரியுமா? பூஜை வெளியில் ஒரு பூஜை போட்டு வந்தேன். வெளியில் போனால் தீ மெரிக்கிறானுங்க உள்ள. நெருப்பு பத்திக்குது. மேலே பட்டாசை கொளுத்தி விட்டு மேலே போடுறானுங்க. சண்டையில் கிளியா சட்டை எங்கே இருக்குன்னு அந்த மாதிரி தலை படத்தில் கிளியா சட்டை எங்கே இருக்கு? படம் பிளாஸ்ட். உண்மையிலே சரண் சாருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ ஃபேன் பாய் சொல்லிட்டு ரொம்ப இதுவாக எடுக்கிறான். படம் இந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் 2004 ஃபேன் பாய்ஸ்ன்னு ஒரு சம்பவம். சரண் அவர்கள் எடுத்த 4 படமும் பிளாக் பூஸ்டர் படம். இது யாருக்கும் அமையாது. இந்த மாதிரி ஒரு வாட்டி அமையும், 2 வாட்டி அமையும், 3 வாட்டி அமையும், 4 வாட்டி கிட்டத்தட்ட காதல் கோட்டை இட்டு அமர்காலை இட்டு அதுக்கப்புறம் அட்டகாசம் அது இட்டு அசல் அதுவும் இட்டு. இது யாருக்கு அமையும்? மங்காத்தா, காதல் கோட்டை. வரலாறு போடுங்க. வரலாறு போட்டு பாருங்க. வரலாறு காணாத ஒரு வெற்றி. இல்ல தளபதி வந்தா கூட்டம் தான் ஆடும், தலை வந்தா தமிழ்நாடு ஆடும். தலை போல வருமா? சாங் ஃபுல்லாவே அப்படிதான் ப்ரோ. காசிமேடு அந்த பிரிட்ஜ்ல வந்து நந்துருவா பாரு, அப்படி காலை அப்படி தூக்கி விட்டு யோ மர்சல் சீன் ப்ரோ. அதெல்லாம் வெயிட்டிங். தலையும் பிடிக்கும், தளபதியும் பிடிக்கும் ப்ரோ. எவன்ல அந்த குருன்னு கேட்பா போல படத்துல வெளில சமுத்திரகனி. அப்போ தலை ஒரு என்ட்ரி ஆவாரு அந்த கிரௌட்ல. அவ்வளவு கூட்டத்துல அந்த மனுஷன் மட்டும் தான் தெரிவாரு, துண்டா தெரிவாரு. பயங்கரமா தான் இருக்கு. புக்கிங்ஸ்லாம் பயங்கரமா ஒரு ரெக்கார்ட்ஸோட போயிட்டு இருக்கு. அதனால நல்லா இருக்கு. இப்ப கூட்டமும் பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு 2 படம் வந்திருக்கு. ஒன்று வந்து ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் ஆகுது, இன்னொன்று வந்து ரீரிலீஸு. அவங்களுக்கு வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க ஆன்லைன் ஃபுல்லாக. ஓகேங்களா? அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கல. இப்போ பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ண தான் வந்திருக்கோம். எங்கள் தலையை கொண்டாட வந்திருக்கோம். இது வந்து பொள்ளாச்சி அலை நீரே அந்த பாட்டில் ஒரு மாதிரி ஸ்டைல் வச்சிருப்பாரு, ஹேர் ஸ்டைல். அப்போ அது அம்மாக்கேற்ற அது அந்த அங்கே இங்கே கொஞ்சமாக இருக்கும். அது அந்த பாட்டுக்கு அவ்வளோ கெத்த மாசம். ஆனால் அந்த பாட்டில் கொஞ்சம் வெயிட் போட்டிருப்பாரு, அது தெரியும். ஆனால் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பார் அந்த பாட்டில். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் தூத்துக்குடி குரு ஏலே அப்படின்னு இருப்பாருங்க. இப்படி வேஷ்டியில் அந்த செயின் மோதிரம் அதெல்லாம் போடும். அப்படியே அது ஒரு கெத்து, அது ஒரு மாசு. இப்படியும் தலையை நம்ம பார்க்க முடியுமா? அப்படி செம்ம மாசா காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல. ரொம்ப அழகா இருப்பார் வேஷ்டி சட்ல. என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? அட்டகாசம் நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பாத்துருந்திருக்க மாட்டீங்க. 2007 தான் பிறந்தேன். அட்டகாசம் ரீ ரிலீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஷோக்கு என்ன ஒரு தரிசனத்துக்காக காத்திருக்குமோ அதே சேம் வைப் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அட்டகாசம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இது அஜித் சாருக்குன்னே ஒரு ஃபிட்டான ஒரு படங்க. அந்த வாக் ஆகட்டும், படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டைலிஷாக இருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2004 வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். காசி தேட்டரில் தான் என்ஜாய் பண்ணோம். உண்மையாக சொல்ல அதோட செம வைப்பாக இப்போ இருக்குது. அந்த இப்போ இருக்க ஜென்சி பசங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அப்படியே உள்ளே இப்போ பார்த்துட்டு தான் நான் வரேன். நான் சீன் பை சீன் வந்து கொண்டாடுறாங்க பசங்க.
என்ன ஒரு விஷயம் தலைக்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஒரு தளபதி ரசிகரா தலைக்கிட்ட இருந்து என்ன பிடிக்கும்? அவர் வந்து என்ன பாக்குறீங்க எல்லாம் ஃபேமிலியை முதல்ல பாருங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர்கிட்ட. இப்ப அஜித் சாரோட படங்கள் வந்து அந்த டைம்ல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் பயங்கர டிராஸ்டிக்கா சாரே வந்து மாத்திருக்கிறாரு. நீங்க எந்த அஜித் சாரை ரொம்ப லவ் பண்றீங்க? எந்த அஜித் சார்னா ஒரு பில்லா, ஒரு ஆரம்பம், ஒரு மங்காத்தா, இந்த மாதிரி அஜித் சாரை ரொம்ப லைக் பண்றோம். டைம் மிஷின் டிராவல் பண்ண மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கு. ஒரு நல்ல செலிப்ரேஷன் ஆஸ் யூஷுவல் தலை ஃபன்ஸ் வந்து ராக் பண்ணிட்டாங்க. தலைனா யாரு, அவர் சிகரெட் பிடிச்சா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இந்த ஜென்ஸ் கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்காரு. மங்காத்துக்கு அப்புறம் ஃபேன்ஸ் ஆனாங்க பார்த்தீங்களா, அவங்களே ஒரு ட்ரீட்டாக இருக்கும் கண்டிப்பாக. தீனானா சிகரெட் பிடிச்சிருக்க மாட்டாரு, அந்த மேட்ச் ஸ்டிக் வச்சோன்னே மாஸ்க் காட்டுறப்ப இல்லை சிகரெட் பிடிச்சாரு தேட்டரை கொளுத்திட்டானுங்க பசங்க. கிராக்கர்ஸ்ல வச்சு வேற மாதிரி மாஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து அப்கமிங்ல ரெட்டு, காதல் மன்னன், முகவரி, அமர்கலம் லைன்ல இருக்குன்னாங்க. இதே மாதிரி நம்ம அவ்வளோ பண்ணுவோம் சார் கண்டிப்பா. சரி, அட்டகாசம் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனப்ப போய் தியேட்டர்ல பார்த்த அந்த அனுபவம் இருக்கா? இல்ல, அப்ப நான் தியேட்டர்ல பார்க்கல. அப்ப நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப என்னால போக முடியல. எப்ப இருந்து நீங்க அஜித் ரசிகரா இருக்கீங்க? கரெக்டா ஒரு 9 வயசு இருக்கும். இப்போ வந்து இந்த படத்துல வந்து இந்த தலை தீபாவளின்ற பாட்டு இருக்கும். அந்த பாட்டு உங்களுக்கு எவ்வளவு வைப், எவ்வளவு பிடிக்கும்? கண்டிப்பா அந்த பாட்டை விட எனக்கு உனக்கு என்னன்னு ஒரு சாங் இருக்கு, இன்ட்ரோ சாங். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கர ஃபேவரட். எங்களுக்கு நடிப்புன்றதை விட்டு அவர் ஒரு நல்ல மனிதர், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஜித்ன்றதுனாலே அஜித் ரசிகனா இருக்கிறேன். அந்த பேரு, அந்த எப்படி சொல்றது, அது ஒரு மாதிரி நம்மளோடய மிக்ஸ் ஆகிட்டாருங்க அவர். அதான் அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எமோஷன், அஜித் வந்து எங்களோட பிராண்டு. ஓகேங்களா? ஸோ வந்து அதுக்கு ரீசனே சொல்ல முடியாது ஏன் அஜித்தை பிடிக்கும் அப்படின்னால, அஜித்னாலே பிடிக்கும், அவ்வளோதான். கடவுளே அஜித். உனக்கு என்ன சாங்கு, அப்புறம் வந்து தீபாவளி தலை தீபாவளி. அதாவது தீனாக்கு அப்புறம் அவருக்கு இந்த தலைன்ற டைட்டில் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த படத்துல தீபாவளி தலை தீபாவளினே ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டு அந்த தியேட்டரில் பண்ண மேஜிக் எப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கு, இன்னைக்கு அது நிறைய பேரோட ஃபேவரட்டான ஒரு பாட்டாக இருக்குல்ல. 200%ங்க. நான் ஆக்சுவலாக நினச்சேன் எப்படி எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அது அந்த ஒரு பாட்டுக்கு மட்டுமே இல்லை, அவர் அந்த ஸ்மோக் பண்ணுற சீனில் ஒரு 12 வருஷமாக நடிக்கிறது இல்லையா, அந்த ஸ்மோக் பண்ணுற மாதிரி அந்த தூத்துக்குடி கூட நடந்து வருவார். அந்த சீனுலாம் தியேட்டரில் அவ்வளோ அளப்பலையாக இருக்குது. மெயினாக வந்துட்டு அந்த 2K லேடிஸ்க்கு பசங்க, பொம்பளை குழந்தைங்க அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க பசங்க. சூப்பராக இருக்குது படம். சூப்பர் சார். இப்போ அஜித் சாரோட படங்கள் வந்து இப்போ அடுத்தடுத்து ரீரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த படம் இன்னும் அடுத்தடுத்து ரீரிலீஸ் ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? எனக்கு வந்து நெக்ஸ்ட் வரலாறு வரணும்னு ஆசை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேதாளம் இன்னொரு தடவை வரணும். அதுக்கப்புறம் ரெட்டு வரணும். ஓகேங்களா? எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து முகவரி. அது இங்கே இந்த ஜென்ரேஷன் பிடிக்கும். அது மாதிரி நிறைய இருக்குங்க, அவருக்கு நிறைய படங்கள் இருக்குங்க. சூப்பர். இப்போ கார் ரேசிங்ல அதிகமாக ஈடுபட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? அது எவ்வளோ பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஃபார் பீப்புள் சார். அவர் வந்து இஸ் அட் ஏஜ் ஆஃப் 53, 54. ஓகேங்களா? ஒரு 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 பீக்கில் இருக்கார். அவர் பீக்கில் இருக்கும்போது அவரோட பேஷனை நோக்கி போயிட்டு அதுக்கு எந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு இருக்க அந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு வெயிட் ரிடக்ஷன்லாம் விளையாட்டு கிடையாது. அந்த பேஷன், அது மேலே இந்த லவ்வில் உடம்பு அப்படி இழைச்சி வேற மாதிரி இருக்கிற இப்படி தான். அதாவது நீ லைஃப்பில் உன் ஆசைப்பட்டதை நினைக்கணும், இப்படிலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஜெயிக்க முடியுன்றது எங்களுக்கெல்லாம் எக்ஸாம்பிளாக இருக்கார் அவர். தலை வந்து எங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரி. அந்த குழந்தை குறும்பு செஞ்சாலும் நான் ஏற்றுக்குவேன், அது அட்டகாசம் பண்ணாலும் ஏற்றுக்குவேன், அது வாலித்தனமாக பண்ணாலும் நான் ஏற்றுக்குவேன், அது வில்லாதி வில்லனாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம். ஏன்னா அது எங்கள் செல்லம், எங்கள் பட்டு. அது எப்படி நடித்தாலும் எப்படி பண்ணால் அது க்யூட்டாக நாங்கள் ஏற்றுக்குவோம். ஆனால் அதே நேரத்தில் அதில் இருக்கிற நல்லது கெட்டதோ நாங்கள் பார்த்துக்குவோம். அதனால் எங்கள் செல்லம் எப்படி நடித்தாலும் எங்களுக்கு ஓகே தான் சார். எங்களை பொறுத்த வரைக்கும் ஏகே நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். அவர் இன்னும் ஒரு 30-40 வருஷம் நல்லா இருக்கணும் சார், அவ்வளோதான். எல்லார்கிட்டையும் சொல்ற அந்த ஒரு சீன் தான் எனக்கு மனசுல ஓடிட்டே இருக்கு. அதான் அந்த பஸ் சீன் தான். பஸ்ல எத்தனை தலை இருக்குன்னு கேட்பாங்க. ஒரே தலை அப்படின்னு அந்த ஒரு தலைக்கு ஆஃப் எல்லாருமே. அவ்வளோதான். அந்த இது ரிப்பீட் கண்டிப்பா இப்போ போட நினைக்கிறேன். போராட்டி பாவம் தான் போற தெரியல உள்ள ரேவந்த். அவர் வந்து தன்னுடைய படத்தை குழந்தைங்களாம் பார்க்குறாங்கன்னு புரிஞ்ச பின்னாடி வீரம் படத்தில் சுத்தமாக சமனாக இருக்கும், சும்மா டச்சு கூட இருக்காது, நல்லா கவனிச்சு பார்த்தா அந்த மாதிரி அவர் ஸ்டைல் அந்த மாதிரி எடுத்துட்டாரு. ஏன்னா இப்போ இருக்கிற பசங்கள்லாம் இதை பார்த்தாங்கன்னா ஓ தலை இப்படிலாம் நடிச்சுக்கிறாருப்பா, அப்போவே நாங்கள் தலையை வந்து எல்லாமா பார்த்துட்டோம். அப்போ இப்போ பார்க்குறப்போ இது அவரான ஒரு ஸ்டைலுன்னு நினைக்கிறேன் நான். இதுவும் நல்லா தானே இருக்குது, செம்மையாக இருக்குது, கெத்தாக இருக்குது, சிங்கிளாக வந்து இறங்கி அடிக்கிறாருங்களா. இதுவும் ஒரு கதாநாயகி இருந்தால் தான் அப்படின்னு இல்லாமல் ஒரு பாட்டு இருந்தால் தான், ஒரு ஐட்டம் டான்ஸ் இருந்தால் தான் அதெல்லாம் உடச்சிட்டு ஒரு நடிகனாலும் இங்கே நிரூபிக்க முடியும் அப்படின்னு பண்ணுறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு என்ன இருந்தாலும் மட்டும் பண்ணுங்க, எங்களுக்கு ரொம்ப அதுதான் ஆர்வமாக இருக்கும். அப்புறம் அமர்கலம் ரீரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அஃபீஷியலாகவே சொல்லியிருக்காங்க February month. அதனால கண்டிப்பாக அது வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம், வெயிட் பண்ணுறோம். இப்போ நடிகர்கள் அரசியலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. தலை வந்து அஜித் சார் அவர்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய கரியரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு. எனக்கு ரேசிங் பிடிக்கும், நான் இப்போ அதில் போகிறேன். ரசிகை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது தலை ரசிகை அப்படின்னு இப்படி கெத்தாக காலத்துக்கு சொல்லுங்களேன். ஏன்னா என் தலை வந்து எங்களுக்கு தப்பான வழிக்கே இட்டுன்னு போல. எனக்கு பேனர் ஓட்டு, எனக்கு கொடி கட்டு, எனக்கு நோட்டீஸ் போட்டு அதெல்லாம் சொல்ல. ஃபர்ஸ்ட்டு உன் குடும்பத்தை பாரு,
முடிஞ்சிச்சுன்னா என் படத்தை பாரு, அதுக்காக நீ வந்து இது பண்ணாதேன்னு எப்போவோ ஒரு மன்றத்தை வேணான்னு இது பண்ணிட்டாரு. வேணாம், மன்றமே வேணாம், என்னால் நீங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க, இவ்வளோ ஃபீல் ஆகுறீங்க, அதனால மன்றம் வேணாம், நீங்கள் வந்து உங்களுக்காக வாழுங்க, உங்களுக்குன்னு ஒரு குடும்பங்குது. இப்போ எனக்குன்னு ஒரு குடும்பங்குது, என் குடும்பத்துக்காக நான் ஓடிட்டு இருக்கேன். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஓடுங்க. சினிமான்றது என்னுடைய வேலை. இன்னைக்கு நான் சம்பளம் வாங்கி நடிக்க போகிறேன், நாளைக்கு தூங்க போகிறேன், நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி எந்த நடிகர் சொல்லிக்கிறாரு சொல்லுங்க? ஏன்னா நான் தலை ரசிகை ஆன பின்னாடி எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம், இவ்வளோதான் லிமிட், இப்படி தான் பேசணும், இதுக்கு மேலே பேசக்கூடாது. யாராக இருந்தாலும் ஓகே, எனக்குன்னு ட்ரெஸ் சென்ஸ் கூட எல்லாமே மாதிரி ஒரு தலை ரசினா வணக்கம்னு சொல்லணும். அதுதான் என்னுடைய மதிப்பு, அவருக்கு நான் தேடி தரேன். சூப்பர். அதனால தலை வந்து அரசியலுக்குலாம் வரமாட்டாரு. எல்லாம் மொக்க படம் தான் ரிலீஸ் ஆயிட்டு இது அட்டகாசம் ரிலீஸ் ஆகாம தான் எப்படி சொல்லுங்களேன் பார்ப்போம். கண்டிப்பா அட்டகாசம் ரிலீஸ் ஆகும் தெரியும். அப்போ சம்பவம்னா என்னன்ட்டு உங்க எல்லாத்தையும் தெரிய வைக்கலாம்னு வெயிட் பண்ணோம், செஞ்சிட்டோம். நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் தலை ஃபேன்ஸ்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் மாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப வைபாக இருந்தோம். அந்த வைப்பு உள்ளே போனதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக பற்றிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கும் ப்ரோ. அட்டகாசம் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கு. குட் பேட் அக்லிலாம் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பேசும். அப்போ இடையில இன் பிட்வீன் கேப்பில் இந்த அட்டகாசம் ரீரிலீஸு, இது இன்னொரு ஒரு மாசான ஒரு செலிப்ரேஷன். அதாவது ஒரு படம் இந்த மனுஷன் மாசா பண்ண பரவாயில்ல, பண்ண படம் முக்கால்வாசி ஏன் 90% படம் எல்லாமே மாசு தான். ஸோ மாஸுக்கு டெஃபினிஷனே வந்து ஏகேன்ற மாதிரி வந்து அப்படி இருந்தது. உள்ள நல்லா என்ஜாய் பண்ணோம். அஜித் சார் ஃபேன்ஸும் சரியான ஒரு என்ஜாய்மெண்ட்டு. அஜித் சார் இது மாதிரியே படங்கள் பண்ணணும், மாசாக தான் பண்ணணும். இனி நமக்கு வந்து விடாமுயற்சி, நேர்கொண்ட பார்வை மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் ஃபில்ம் வந்து வேண்டாம், அது நிறைய பார்த்தாச்சு. இதே மாதிரி இந்த குட் பேட் அக்லி பேட்டர்ன் மாதிரி இந்த பேட்டர்ன்லேயே படம் பண்ணார் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கலாம், அடுத்த படத்துக்கு ஒரு வெயிட்டிங். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும்.